4ஆம் இடத்துக்கு வந்து இப்போ சனி வராரு. இது வந்து அர்த்தாஷ்டம சனியா இருக்க போகுது. அதனால வந்து முயற்சிகள்ல வந்து நிறைய தடைகளை உருவாக்குவாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அது வந்து உண்மையா அப்படின்னு கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது போனா போதுன்னு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கு வந்து நீங்களே தடையா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில ஒரு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வர்றது, இல்லைன்னா வந்து ஏதாவது கடன் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிறது, எப்படா இவரை வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம காலம் வர்றதுக்கு நம்ம கூடவே வந்து சில பேர் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சிலர் வந்து இருப்பாங்க. அந்த வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்க கூடாது. எல்லாம் ஓகே. அந்த 250 அப்படின்னா மாதிரி இன்கமுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய நிம்மதியான ஒரு லைஃப் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? சோ வந்து கடந்த ஒரு 2.5 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆயிடுமோ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிடுமோ, நம்ம வந்து கரெக்டா தான் இவங்க வந்து பொதுவா அட்வைஸ் அப்படிங்கிறத இவங்க வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணுவாங்க. ஏன்னா குருவோட ராசி இல்லையா? அதனால ரொம்பவே தெளிவா ஒரு பிளான் போட்டு கொடுக்கறது அப்படின்றத இவங்க அழகா பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா இவங்களோட அட்வைஸை வந்து அடுத்தவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலதான் வந்து விஷயம் இருக்கு. அதனால இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து இதுவரை ஏதாவது ஒரு ஃபேமிலியில வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இவங்க கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தங்க இல்ல அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க நம்ம வந்து நல்ல அட்வைஸ் தான், இதுதான் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பிரிவு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல இவங்க வந்து பரவாயில்லப்பா, இப்படி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டுறக்கூடாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகாத இதை வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நம்ம இதை பண்ணதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய முயற்சி அப்படிங்கறது ரொம்ப தைரியமா வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா அது நல்லதா நடக்குதா கெட்டதா நடக்குதா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்துல உள்ள மற்ற கிரகங்கள் வச்சுதான் தெரியும். என்ன இருந்தாலும் இல்ல இனிமே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து போல்டா ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி புது இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய காலமா இந்த காலம் அப்படின்றது இருந்திருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது நிலம் சம்பந்தமான பிரச்சனை, இல்லைன்னா வந்து சொத்துக்கள் பிரச்சனை, அதுவும் வந்து தந்தை வழி சொத்துக்கள்ல வந்து ஏதாவது பங்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு முயற்சி பண்றது, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க முயற்சி பண்ணிருப்பாங்க. சிலருக்கு அது வந்து சாதகமாகவும் இருந்திருக்கும், சில பேருக்கு அந்த பஞ்சாயத்து அப்படின்றது இழுத்துட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில அவங்களுக்கு கிடைச்சிருங்க. நான் வந்து என்னோட குழந்தைகள் பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். இல்ல வந்து குழந்தை வந்து கன்சீவ் ஆகல அப்படின்னு சொல்லி நான் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இல்லைன்னா வந்து என்னோட குழந்தைங்க வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய ஹெல்த் வந்து இப்படி இருக்குன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இல்ல என்னுடைய குழந்தைங்க வந்து என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் கவலைப்படுறேன். இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த கவலைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அது வந்து இந்த காலகட்டத்துல தீரப்போகுது. ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கிறாரு சனி அப்படிங்கும் போது அது சார்ந்த ஏதாவது ஒரு மனக்கவலை அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கும். அதுல இருந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது அவர் இப்ப பயிற்சியாகி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நமக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே போல நான் வந்து இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கும் போது நம்ம கோவிலா போனோம், ஒரு புண்ணியம் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். குறிப்பா வந்து குலதெய்வ கோவிலுக்கு நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து ஏதாவது ஒரு காரணம் வந்து வருது, ஏதாவது ஒரு தடைகள் அப்படின்றது வருது. என்னன்னு தெரியலங்க, நான் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நான் பிளான் போட்டாலே யாருக்காவது வந்து அடிபட்டுருது, இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வந்து கோவிலுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும் பாத்தீங்களா? அது எல்லாமே வந்து நீங்க பழையபடி நீங்க வந்து அந்த கோவில் குளம் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப அந்த பக்திமானா இருக்கக்கூடியவங்களுக்கு இனிமே உங்களுடைய விருப்பப்படி நீங்க வந்து நிறைய கோவில்களுக்கு போறது, நிறைய புண்ணிய காரியங்கள் வந்து செய்யறது, அதுக்கான காலமா இந்த சனி பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் ஓகே. அந்த 250 அப்படின்னா மாதிரி இந்த இன்கமுக்கான வழிகளே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்டு. புதிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து நமக்கு வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணுங்க. பொதுவா நம்ம இந்த சனிப்பெயர்ச்சியில வந்து நமக்கு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அந்த பயிற்சிகள் வரும்போது நம்ம பாக்குறோம். அதை பார்த்துட்டு நம்மளோட முயற்சியை நம்ம அப்படியே விட்டுறது கிடையாது. சரி நமக்கு கெட்டதாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன ஐயோ நம்ம வந்து எந்த முயற்சியுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்ம வந்து ஒன்றும் வெக்ஸ் ஆகி போறது இல்லை. நம்ம ஓகே அது ஒரு 2 days நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ரொட்டீனா நம்ம வந்து பார்க்கதான் போறோம். அதனால நிறைய நல்ல விஷயங்களும் வந்து வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ளும் போது
அது வந்து அந்த பாசிட்டிவ் வைப்னாலவே என்னவோ உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த அளவுல 4ஆம் இடத்துக்கு வந்து இப்போ சனி வராரு. இது வந்து அர்த்தாஷ்டம சனியா இருக்க போகுது. அதனால வந்து முயற்சிகள்ல வந்து நிறைய தடைகளை உருவாக்குவாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அது வந்து உண்மையா அப்படின்னா உண்மைதான். ஆனா என்னன்னா அதை மீறி நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அது மூலமா வரக்கூடிய நிறைய நன்மைகள் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இவரு 4ஆம் இடத்துல போயிட்டு உங்களோட ராசியவே பாக்குறாரு அப்படிங்கும் போது நீங்களே வந்து ஒரு காரியத்துல ஒரு போராடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் இல்லப்பா நமக்கு அதெல்லாம் கிடைக்காது, அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த போன சனிப்பெயர்ச்சியில இருந்த தைரியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் குறைவா ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம என்னதான் நம்ம நிறைய முயற்சிகள் பண்றோம், நமக்கு வந்து அதெல்லாம் நடக்காது, கிடைக்காது, இது நமக்கு சரி வராது, இந்த மாதிரியான நெகட்டிவான தாட்ஸை வந்து நீங்க அதை விட்டு வெளியே வரணும். வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இப்போ ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பொற்காசுகள் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கிறாரு. அவர் வந்து ஒரு இடத்துக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொற்காசு மூட்டையை வந்து போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து அது நாள் வரைக்கும் வந்து கரெக்டா வந்துட்டு இருந்தாரு. அந்த இடம் வரும்போது கண்ணை மூடிட்டு அப்படியே நடந்து போயிடுவாரு. சோ அந்த மாதிரி அவருக்கு நல்லது கொடுக்கணும்னு நினைச்சாலும் நம்மளே வந்து நமக்கு எடுத்துப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் நீங்க வந்து உங்களோட முயற்சியில வந்து தடைகளை வந்து உருவாக்கிக்கிறது, உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை வந்து அப்படியே வச்சுட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது போனா போதுன்னு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கு வந்து நீங்களே தடையா இருக்காதீங்க அப்படிங்கறதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. அதனால தொடர்ந்து நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு ராகு கேது வந்து பெயர்ச்சி ஆகுறாரு, சனி வந்து பெயர்ச்சி ஆகுறாரு, குரு வந்து பெயர்ச்சி ஆகுறது, இது எல்லாமே நல்லதாவே இருக்கட்டுமே. ஒருவேளை கெட்டதா இருந்தது அப்படின்னாலும் லைஃப்ல அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய பேச்சுவார்த்தை மூலமா வந்து யார்கிட்டயாவது ஒரு வம்பெடுத்து ஒரு சண்டை வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அதுவும் நம்மளாதான் போய் அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். அப்படி இல்லைன்னா பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது வரும். அது எல்லாருக்குமே வரதானே செய்யும். பரவாயில்ல, நான் வந்து அதை மீறி போராடுவேன். இப்படின்றதுதான் பிராக்டிக்கலா நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வழிகள். சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து வரதான் போகுது. ஆனா அதை மீறி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா சில கெட்ட விஷயங்கள் இருக்கதான் செய்யும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும். நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் ஆனா வந்து என்னால பாஸ் ஆக முடியல அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆகதான் செய்வீங்க. சோ கொஞ்சம் படிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகப்படுத்துங்க. இல்ல உங்க குழந்தைங்க வந்து தனுசு ராசியா இருக்காங்க, ஏன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப திட்டாதீங்க. சோ அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களால வந்து எவ்வளவு முடியுதோ அந்த லெவலுக்கு வந்து நீ மார்க் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது தவிர இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து 6ஆம் இடத்தை வேற பாக்குறாரு. 6 அப்படிங்கும் போது நமக்கு ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ ஏதாவது ஒரு வகையில ஒரு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வர்றது, இல்லைன்னா வந்து ஏதாவது கடன் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிறது, எப்படா இவரை வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம காலம் வர்றதுக்கு நம்ம கூடவே வந்து சில பேர் இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி சிலர் வந்து இருப்பாங்க. அந்த வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்க கூடாது. நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. அதனால எதிரிகள் வந்து நமக்கு தெரிஞ்ச எதிரிகளா இருக்கட்டும், தெரியாத எதிரிகளா இருக்கட்டும், நம்மள வந்து எப்போடா டவுன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால அது எல்லாமே வந்து நம்மளோட முயற்சி மூலமா நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரணும். சோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதான் எனக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரியான குணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸ் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க ஏத்துக்கலாம். ஏத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில அதை வந்து அப்ளை பண்ணும்போது சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். முக்கியமா வந்து இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா வந்து ப்ரிப்பேர் பண்றேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து அதே மாதிரி இந்த கோவில் புண்ணிய காரியங்கள் இது எல்லாத்துலயுமே வந்து நான் இருக்கிறேன், இல்லை வந்து ஒரு கோவில் பணியில நான் வந்து இருக்கிறேன் இப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கூடுதலா நீங்க வந்து உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு தடை அப்படிங்கிறது, இல்லை நீங்க வந்து செய்ய நினைக்கிற விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு தாமதம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதனால இது எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கும். இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருக்கணும். அதுக்கு வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் வந்து முழு முயற்சிகள் அப்படிங்கறத வந்து போடணும். அதனால முழு முயற்சியை போல நீங்க வந்து தயாரா இருந்துக்கோங்க. இந்த சோம்பேறியா இருக்கிறது, எனக்கு வந்து இவ்வளவுதான் நடக்காது அப்படின்ற மாதிரியான நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம வந்து இந்த போராடுறதுக்கு ஒரு காலம் வரும் பாத்தீங்களா. ஒரு போருக்கு வந்து இப்ப நம்ம ரெடி ஆகுறோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன வேணா நடக்கலாம். ஆனா வந்து நம்ம அதை வந்து எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருப்போம். அந்த மாதிரி ஒரு போர் வரப்போது, அதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்பவே உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து ஃபைட் பண்ண ரெடி ஆகுங்க.
நல்ல வகையில உங்க கூடவே உள்ள இந்த சோம்பேறித்தனத்துக்கு எதிராக வந்து ஃபைட் பண்றது, நெகட்டிவ் தாட்ஸுக்கு எதிராக ஃபைட் பண்றது, அதை சொல்றேன். சோ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.